Hi friends, welcome to Friendly Cooking. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு சூப்பரான ஒரு வெஜ் ஸ்டார்டர் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 400 கிராம் பட்டன் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மஷ்ரூம்ஸை நம்ம 4 பீசஸா கட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு வேணும்னா ஸ்லைசஸா கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஷ்ரூம்ஸை ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ அது பாதியாக சுருங்கிடும். அதனால பெரிய பீசஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம மசாலாக்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறலாம். இதை ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், தீஞ்சிரும். நல்ல அரோமா வந்த உடனே இதை எடுத்துடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பவுடரா அரைச்சுக்கிட்டேன். இதை நான் ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம கடைசியா தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலைய சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கிறலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். மஷ்ரூம்ஸ் வதங்க வதங்க நிறைய தண்ணி விடும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிறலாம். பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணலாம். பாருங்க, தண்ணி நல்லா வத்தி மஷ்ரூமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபைனலா சேர்க்க வேண்டிய மசாலாக்களை சேர்த்துக்கிறலாம். 3 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா பிரட்டிக்கிறலாம். நல்லா பிரட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்து அரைச்சு வச்சிருக்கிற பொடியை இதுல சேர்த்து கலந்துக்கிறலாம். இந்த மசாலா மஷ்ரூமோட நல்லா சேர்ற வரைக்கும் பிரட்டிக்கிறலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. பார்த்து ரசியுங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.